இந்த பக்ரீத் பண்டிகை எதனால் கொண்டாடப்படுகிறது, இதனுடைய ஆரம்ப கட்டம் என்ன என இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்தவர்கள், இஸ்லாமியத்தை பின்பற்றுபவர்கள் பெரும்பாலாருக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் தெரியாத இந்த விஷயத்தை சரியாக அறிந்திராத அவர்கள் யாராக இருந்திருந்தால் அவர்களுக்கும் மற்ற மதத்தினை சார்ந்தவர்களுக்கும் பக்ரீத் பற்றிய என்னுடைய குறிப்பு. இது கால்நடைகளை பலியிடுவது குறித்து மற்ற மதங்களில் உள்ள நடைமுறைகள் என்ன, விலங்குகளை பலியிடுவது குறித்து இந்து, யூத, கிறிஸ்தவ மதங்கள் என்ன சொல்கிறது, பலியிடுவதற்கு எந்த மத ஏற்பாடும் இல்லை என்றாலும் பல சந்தர்ப்பங்களில் ஒருவர் சபதம் செய்தாலோ அல்லது கடவுளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டாலோ மிருக பலி வேறு வழியில் பின்பற்றப்படுகிறது. தமிழகம் டைம்ஸ் நேயர்களில் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கும் இஸ்லாமிய நண்பர்கள், சகோதரர்களுக்கு நம்முடைய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். இந்த பக்ரீத் பண்டிகை எதனால் கொண்டாடப்படுகிறது, இதனுடைய ஆரம்ப கட்டம் என்ன என இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்தவர்கள், இஸ்லாமியத்தை பின்பற்றுபவர்கள் பெரும்பாலாருக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் தெரியாத இந்த விஷயத்தை சரியாக அறிந்திராத அவர்கள் யாராக இருந்திருந்தால் அவர்களுக்கும் மற்ற மதத்தினை சார்ந்தவர்களுக்கும் பக்ரீத் பற்றிய என்னுடைய குறிப்பு. இது நான் பக்ரீத்தை குறித்து நான் பொதுவெளிகளில் இருக்கிற விடயங்களை வச்சு தான் நான் சொல்கிறேன். தவறு இருந்தால் எனக்கு சுட்டி காட்டுங்கள். சரி, இந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? அப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, இறை தூதர் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் தன் மகனினுடைய உயிரை தியாகம் செய்ய முன்வந்ததை நினைவு கூறும் ஈத் அல்லா அதா என்று அழைக்கப்படும் பக்ரீத் பண்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னுடைய இறை தூதராக சொல்லப்படுற இப்ராஹிம்ங்கிறவர் தன் மகனுடைய உயிரை தியாகம் செய்ய முன் வந்ததை நினைவு கூறும் நிகழ்ச்சி தான் பக்ரீத்னு சொல்கிறாங்க. அதை ஈத் அல் அதா அப்படின்னு ஒரு இதில் குறிப்பிடுறாங்க. சரி, அது என்ன, அவர் மகனை எப்படி பலியிடுறாரு ஒரு தந்தை இறை தூதர் அப்படின்னா, இறை தூதர் இப்ராஹிம் ஒரு கனவு கண்டதாகவும் அதை அல்லாவிடமிருந்து வந்த செய்தியாக கருதி கீழ்ப்படிதலுக்காக தன் மகன் இஸ்மாயிலை பலியிடுமாறு சொன்னதாகவும் நம்பப்படுகிறது. இதனுடைய ஆரம்ப கதை அப்படி சொல்கிறாங்க. கீழ்ப்படிதலுக்காக, அல்லாட்டின் செய்தி வருது, கீழ்ப்படிதலுக்காக மகனை பலியிடணும்னு அல்லாஹ் சொன்னதாக அவர் நம்புகிறார். இதை அவர் மகனிடம் கூறிய போது இஸ்மாயில் ஏற்றுக்கொள்கிறார். அப்போது இப்ராஹிம் தன் மகனை கொல்ல சென்ற பொழுது அல்லாஹ் அவரை தடுத்து நிறுத்தி மகனுக்கு பதிலாக பலியிடுவதற்கு செம்மறியாட்டை வழங்கியதாக நம்பப்படுகிறது. இதெல்லாம் நம்பப்படுற செய்தி தான், பொதுவெளியில் இருக்கிற செய்தி. இந்த பண்டிகையின் போது உலகெங்கிலும் உள்ள முஸ்லீம்கள் வெவ்வேறு விதமான கால்நடைகளை பலியிடுவதை சடங்காக கடைபிடித்து வருகின்றனர். வழக்கமாக இதுக்கு என்ன ஒரு அடையாளம் சொல்கிறாங்க அப்படின்னா, தனக்கு தேவையானதை விட அதிக சொத்துக்களை வைத்திருக்கும் ஒருவர் இந்த செயலை செய்வது கட்டாயம் அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மையாங்கிறத இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கிறவங்க தான் சொல்லணும். அதாவது தனக்கு தேவையானதை விட அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கும் ஒருவர் இந்த செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படுது. சரி, கால்நடைகளை பலியிடுவது குறித்து மற்ற மதங்களில் உள்ள நடைமுறைகள் என்ன, விலங்குகளை பலியிடுவது குறித்து இந்து, யூத, கிறிஸ்தவ மதங்கள் என்ன சொல்கிறது, இதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. சரி, யூத மதம், இஸ்லாம் மதத்தின் வரலாற்றில் யூத மற்றும் கிறிஸ்தவ மதங்களுடன் ஒத்துப்போகும் பல விஷயங்கள் இருக்குது. அதனால தான் யூத மதத்தில் அது இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. யூத திருமுறைகளில் பல்வேறு காலங்களில் மற்ற இடங்களில் பலவிதமான பலியிடுகள் குறித்து கூறப்பட்டுள்ளது. பிரிட்டனின் லியோபேக் கல்லூரியினுடைய கல்வித்துறை பேராசிரியர் ரப்பி கேரி சோமர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இத்தகைய சடங்குகள், இந்த பலியிடுதல், விலங்குகளை பலியிடுதல் சடங்குகளை மேற்கொள்வதற்கான ஆலயங்கள் இப்போது இல்லை. இது யூத மதத்துக்காக. இப்போது பலியிடும் வழக்கத்தை கடைபிடிப்பதில்லை, யூதர்கள் அதை கடைபிடிப்பதில்லை. இப்போ அதற்கு பதிலாக இத்தகைய தியாகங்களை நாங்கள் பிரார்த்தனையின் வாயிலாக நினைவு கூறுகிறோம் அப்படின்னு அந்த கல்வித்துறை ஆசிரியர் சொல்கிறார். எங்கள் பிரிட்டனில் இருக்கிற லியோபேக் கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் சொல்கிறார். சரி, டாக்டர் ரப்பி பிராட்லி ஷாவிட் ஆண்டர்சன் அமெரிக்க யூத பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் மற்றும் குருசார் யூத ஆய்வுகள், அதாவது ராப்னிக், அதாவது குருமார்கள், அவர்கள் சார்ந்த யூதம் எப்படி இருக்குது, இது மாதிரி யூத மதம் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய செக்லர் பள்ளியினுடைய அப்னர் மற்றும் ரோஸ்லின் கொன்ஸ்டைன் தலைவராக உள்ளார். அவர் என்ன சொல்கிறார்னா, ரோமானியர்களால் 2ஆம் கோவில் அளிக்கப்பட்டதில் இருந்து யூத மதத்தில் பலியிடுதல் அனுமதிக்கப்படுவதில்லை. 2ஆம் கோயில் என்னன்றது நான் சொல்கிறேன். இது நிரந்தரமாக தடை செய்யப்பட்டதாக பெரும்பாலோர் நம்பினாலும்
சிலர் மெஸ்ஸியாவின் வருகைக்கு பிறகு மீண்டும் பலியிடுதல் நடைமுறைக்கு வரும் என நம்புகின்றனர். இந்த இரண்டாம் கோவில்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜெருசலேம், தப்ப இருக்கிற ஜெருசலேம் பழைய நகரில் அல் அக்ஸா மசூதி அமைந்துள்ள கோயில் மலையைத்தான் அவங்க இரண்டாம் கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் மீண்டும் கட்டப்பட்டால் தங்களால் விலங்குகளை பலியிட முடியும் என்ற நம்பிக்கையில் அக்கோவிலில் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்று யூதர்களுடைய ஒரு பிரார்த்தனையாக இருக்குது, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கோயில் இல்லாதனால யூதர்கள் விலங்குகளை பலியிடுறத மேக்சிமம் இல்லைன்றது தான் அந்த ஆய்வுகள்லேருந்து அவங்க சொல்கிறது. செம்மறியாடு அண்டு பசு ஆடு எதுவாக இருந்தாலும் பலியிடப்படும் விலங்குகள் ஒருவேளை அவங்க பலியிடப்பட்ட காலங்களில் கோசேர் எனப்படும் யூதர்களின் உணவு கட்டுப்பாட்டு கொள்கையை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். இதை விவரிக்கும் ஆட்சன் அந்த வேறல் என்ன சொல்கிறாருன்னா, கோசேர் விலங்குகள் மட்டுமே பலியிடுவதற்கு அனுமதிக்கப்படும், அதில் சில தீயில் எரிக்கப்படும், சில பாதிரியார்களின் குடும்பங்களுக்காக வழங்கப்படும். சில சமயங்களில் இந்த வரலாற்றை விவரிக்கும் பொருட்டு யார் பலியின்றாரோ அவர்களின் குடும்பத்தாரால் உட்கொள்ளப்படும். இது பழைய காலத்தில் யூதர்கள்ட்ட இருந்ததாக அவர் சொல்கிறார். நேரடியாக விலங்குகளை பலியிடுவது பரவலாக காணப்படும் நடைமுறை இல்லை என்றாலும் இறைச்சியை உண்பது பெரும்பாலான விழாக்களில் ஒன்றாக உள்ளது. பலியிடுதலின் நோக்கத்தை பொறுத்து யூத சடங்குகளில் விலங்குகளை பலியிடுவது பல விதங்களில் நடைபெறுது. இது இப்போ இல்லை, ஆனால் முன்னாடி நடந்த சொல்கிறார். பெசா அப்படிங்கிறது அதாவது விடுதலை பயணம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஷாவாட், யூத மொழியில் சொல்லி ஷாவாட் வாரங்களின் பண்டிகை, சக்கோட் கூடார திருவிழா என்று 3 யூத பண்டிகைகளிலும் விலங்குகளை பலியிடுவது முக்கியம் பெறுகிறது. அப்போது இந்த யூத ஆண்டு மற்றும் யூகூபர் அதாவது கழுவாய் வழிபாட்டு நாள் ஆகிய விழாக்களும் விலங்கு பலியிடல்களை உள்ளடக்கியுள்ளன. இறை தூதர் ஆப்ரஹாமின் பலியிடுதல் குறித்து யூத திருமறைகளிலும் வருகின்றன. அங்கே எப்படி இப்ராஹிம் அப்படிங்கிற இறை தூதர் இஸ்லாமியத்தில் இந்த பக்ரீத் விளக்கத்தை இதாக சொன்னாரோ, அதை யூத மதத்தில் ஆப்ரஹாம், அங்கே இப்ராஹிம், இங்கே ஆப்ரஹாம்னு சொல்கிறாங்க. ஆயினும் விலங்குகளை பலியிடுவதற்கான கட்டளை பின்னரே வருது. அவர் நிறைய சொல்லியிருக்காங்க, ஆனால் இது யூதர்களுக்கு வித்தியாசமான ஒன்றாக உள்ளது. யூத திருமறைகள் விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் பல விஷயங்கள் ஒன்றாக இருக்குது. அதாவது யூதர்களுடைய திருமறை பைபிளுடைய பழைய ஏற்பாடுன்னு ஒன்று உண்டு. அதில் பல விஷயங்களை ஒத்துப்போகுதாக சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக லேவியஸ் 17 இணைச்சட்டம் ஆகியவை எப்படி விலங்கு பலியிடப்பட வேண்டும் என்பதை விவரிக்கின்றன. அதாவது காலை மாலை வேளைகளிலும் பல்வேறு விழாக்களின் போதும் எப்படி நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிடுகிறது என்கிறார். டாக்காவில் உள்ள கரூல் கத்தோலிக்க தேவாலயத்தினுடைய போதகர் டாக்டர் புரோஷாண்டோ ரெபைரோ. சொன்னவருடைய பேரையும் சொல்லிடுறேன். அப்போது அந்த காலத்தில் ஒரு குற்றத்திற்காக மனம் இருந்தும் விதமாகவும் எதிர்மறை மனப்போக்குகளுக்கு மன்னிப்பு கேட்கும் விதமாகவும் தான் இந்த விலங்கு பலியிடுதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உச்சபட்ச தியாகமாக கருதப்பட்டதால் இந்த நடைமுறை இப்போது கடைபிடிக்கப்படுவதில்லை. இதில் யூதத்தில் ஏன்னா இயேசு தன்னையே இறைத்துவதர் ஜீசஸ் தன்னையே பலி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால நம்ம விலங்குகளை பலி கொடுக்க வேண்டியதில்லைன்னு பார்க்குறாங்க. இயேசு தேவ ஆட்டுக்குட்டியாக கருதப்படுவதால் கிறிஸ்தவ மதத்தில் பார்க்கப்படுகிறார். அதனால தான் பலியிடுவதற்கு எந்த மத ஏற்பாடும் இல்லை என்றாலும் பல சந்தர்ப்பங்களில் ஒருவர் சபதம் செய்தாலோ அல்லது கடவுளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டாலோ மிருக பலி வேறு வழியில் பின்பற்றப்படுகிறது. பொதுவாக தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு இங்கே இயேசுவை குறிப்பிட்டதை நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி கிறிஸ்தவ மதத்தில் அப்படி அந்த பலியிடுதலில் பெரும்பான்மையாக அவங்க மறுக்கிறாங்க. ஈத தொடர்பை தவிர படைப்பாளரின் பெயரில் விலங்குகளை பலியிடும் பாரம்பரியம் கிறிஸ்தவத்தில் இல்லை என்று டாக்டர் ரெபைரோ குறிப்பிடுகிறார். படைப்பு பேரில் இது பண்ணக்கூடாது, ஆனால் ஒருத்தர் தன்னுடைய குற்ற உணர்ச்சியை நீக்கிறதுக்காகவோ விரோத மனப்பாங்கு அதாவது எதிர்மறை சிந்தனைகளை இது பண்ணுறதுக்காகவோ கொடுக்குறதா ஒரு சில இடங்களில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பெரும்பான்மையாக இல்லை. ஏன்னா ஒரு இறைத்தூதர் தன்னையே பலி கொடுத்துட்டாரே, அதுக்கப்புறம் ஆடு பலி கொடுத்து என்ன நம்ம நேர்த்திக்கடன் நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. எனினும் இறைச்சி உண்பதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. பஸ்கா என்னும் யூத விழாவின் போது ஆட்டுக்குட்டி உண்பது வழக்கமாக உள்ளது. இறைச்சி உள்றதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, ஆனால் பலியிடுதல் என்பதில் அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. இத்தாலியில் தான் இருந்தபோது ஈஸ்டரின் போது ஆட்டுக்குட்டி இறைச்சி உண்பது கிட்டத்தட்ட கட்டாயமாக இருந்தது என்று ரெபைரோ கூறுகிறார். இந்த ரெபைரோங்கிற ஆய்வாளர் சொல்கிறார் இத்தாலியில். எனினும் கிறிஸ்தவத்தில் மத காரணங்களுக்காக விலங்குகளை பலியிடும் யூத வழக்கமான கோர்பான் என்னும் சடங்கு இல்லை. யூதத்தில் இருந்தது மாதிரி ஒரு சடங்கு கிறிஸ்தவத்தில் இல்லை. சரி, இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா ரௌத்திரமான தெய்வங்களுக்கு அந்த பலியிடுதல் நடக்கும். துர்கை, காளி இது போன்ற ஒரு ரௌத்திரமான பெண் தெய்வங்களுக்கு பலியிடுதல் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் வங்கதேசத்தில் துர்க்கை பூஜை, காளி பூஜை போன்ற மத சடங்கின் போது விலங்குகள் பலியிடப்படுகின்றன.
பண்டைய இந்திய புராணங்களான ராமாயணம், மகாபாரதத்திலும் வேதங்களிலும் விலங்கு பலியிடுவது குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு வங்கதேசத்தில் இருக்க சிட்டாங் பல்கலைக்கழகத்தினுடைய சமஸ்கிருத துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் குசல் பரான் சக்கரவர்த்தி சொல்கிறார். அப்போ ரிக்வேதத்தில், வேதங்கள் 4 வேதங்களில் ரிக்வேதத்தில் பண்டைய இந்து மதம் குறித்த பகுதிகளில் பலியிடப்படும் விலங்குகள் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது ஒரு ரிக்வேதத்தில் ஒரு இது சொல்கிறான், விலங்குகளை பலியிட்டேன்னா அது அடிமைத்தனத்திலேருந்து விடுபட்டுரும் அப்படின்னு. விலங்குகளை பலியிடுதல் வேத காலத்தில் 1500 கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1500 மற்றும் கிமு 500க்கு இடைப்பட்ட காலத்தில், அதாவது கிமு 500லேருந்து 1500க்குள்ள தான் இந்த வழக்கமான ஒன்றாக நம்பப்படுகிறது விலங்குகளை பலியிடுறது அப்படிங்கிற விஷயம். அந்த இறைச்சி கடவுளுக்கு படைக்கப்பட்டு பின்னர் விருந்தளிக்கப்படுகிறது. எனினும் நவீன இந்தியாவில் விலங்குகளை பலியிடுவது குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் நடந்து வருது. அது பொதுவாக. அப்போ இன்னொரு இந்து மதம் குறித்த ஆய்வு செய்கிற நிபுணர் சொல்கிறதையும் கடைசியாக பார்த்துருவோம். டாக்டர் ரோஹிணி தர்மபால் நவீன இந்தியாவில் பரவலாக விலங்குகள் பலியிடப்படுவதாக தான் அறியவில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. இந்து மதத்தில் நவீன நடைமுறைகளில் விலங்குகளை பலியிடுவது ஆன்மீக முக்கியத்துவத்தை விட சுய திருப்தி, போட்டி மனப்பான்மை அல்லது மகிழ்ச்சியை குறிப்பதாக சக்கரவர்த்தி சொல்கிறார். அந்த ரோஹிணி சக்கரவர்த்திங்கிறவங்க அடுத்த ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்தியாவில் சில குழுக்கள் தாமாகவே விலங்குகளை பல்வேறு கோயிலில் பலியிடுவதை நிறுத்தியுள்ளன அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். அப்போ மத நடைமுறைகளுக்காக விலங்குகளை பலியிடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என அது அந்த மாதிரி குழுக்கள் வாதாடு. இதில் ஹைலைட்டான கடைசி விஷயம் சொல்கிறேன். இலங்கையில் இலங்கையில் உள்ள இந்துக்கள் விலங்குகள் பலியிடப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆக இந்த விலங்குகள் பலியிடுதல் என்பது ஒரு மத நம்பிக்கையின் அடிப்படையில் பெரும்பான்மையான அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பல சந்ததிகளாக கடைபிடிக்கப்படும் ஒரு வழக்கமாகத்தான் இது இருக்கிறது. இதில் விலங்குகள் பலியிடப்படுவதை குறித்து நாம் தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்வதை விட அந்த மத சுதந்திரத்திற்கு நாம் மதிப்பளிக்கிறோம். இந்த பக்ரீத் எதனால் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மீண்டும் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.